தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கூட்டணி ஆட்சி கிடையாது அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கூட்டணி ஆட்சி கிடையாது அறிவித்தார். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல். இந்த தேர்தலில் எத்தனை தொகுதி அப்படிங்கிறத விட தேர்தலுக்கு பிறகு அமைய போகிற ஆட்சியில தங்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி அதுதான் முக்கிய பங்கு வகிக்கிறது. கூட்டணி அமைச்சரவை, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, தங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டும், இதுதான் குட்டி கட்சிகளுடைய கோரிக்கையா இருக்குது. இன்னைக்கு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இதை எதிர்பார்க்கின்றன திமுக அதிமுகவிடம். தற்பொழுது அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகரும் அதிமுக பாராளுமன்ற உறுப்பினருமான தம்பிதுரை அவர்கள் கூட்டணி ஆட்சி கிடையாது என்று அறிவித்துள்ளார். அவர் சேலம் அருகே ஒரு பொங்கல் விழா நடைபெற்றது. அந்த பொங்கல் விழாவில் பேசுகையில், தேர்தலுக்காகத்தான் கூட்டணி, ஆட்சிக்காக கூட்டணி இல்லை என்று அறிவித்துள்ளார். தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். ஆக வருகிற சட்டசபை தேர்தல் முடிந்த பின்பு கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக தனித்துதான் ஆட்சி அமைக்கும் என்று அவர் தெள்ள தெளிவாக கூறியுள்ளார். மேலும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயர் நீக்கப்பட்டதற்கு பாராளுமன்றத்தில் அதிமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, இதுதான் அதிமுகவின் கொள்கை என்று தெரிவித்துள்ளார். ஆக வருகிற சட்டசபை தேர்தலுக்கு பிறகு கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்துள்ளார்.